என்னுடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 136ஆம் சங்கீதத்திலே அந்த 23வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அதாவது நம்முடைய தாழ்வை, நாம் தாழ்ந்திருக்கிறதை அவர் நினைக்கிற ஒரு நல்ல தேவன். அதாவது வாழ்ந்திருக்கும் பொழுது சீரும் சிறப்புமாக வாழ்ந்திருக்கும் பொழுது எல்லாரும் நினைக்கலாம், எல்லாரும் தேடி வரலாம். ஆனால் தாழ்ந்திருக்கும் பொழுது யாரும் நம்மை நினைப்பதல்ல, தேடி வருவதல்ல. ஆகவே வேதம் சொல்லுகிறது, அதாவது நம்முடைய தாழ்வில், நம்முடைய தாழ்மையை, நம்முடைய தாழ்ந்திருக்கிறதை தேவன் நினைவு கூறுகிறார். இன்னொரு வேதத்திலே இன்னொரு இடத்திலே சொல்லப்படுகிறது, அதாவது அவர்கள் தோற்கடிக்கப்பட்டதை அவர் நினைவு கூர்ந்தார், நினைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது நம்முடைய தோல்விகளை அவர் நினைக்கிறார், நாம் தோற்கடிக்கப்பட்டதை அவர் நினைக்கிறார். இந்த நாட்களிலே அநேக காரியங்களிலே நாம் தோற்று போகிறோம். எந்த காரியமாக இருந்தாலும் சில நேரங்களிலே நம்ம எவ்வளோ பிரயாசப்படுகிறோம், முயற்சி பண்ணுகிறோம், ஆனால் தோல்வியை சந்திக்கிறோம். பொருளாதாரத்திலே, நம்முடைய பிரயாசத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே, குடும்ப காரியத்தில், இன்னும் அநேக காரியங்களில் நாம் அநேக தோல்விகளை நாம் சந்திக்கிறோம், இல்லாவிட்டால் தோற்கடிக்கப்படுகிறோம். ஆனால் இதை தேவன் கவனிக்கிறார், இதை தேவன் நினைவு கூர்ந்து அந்த தோல்வியிலே அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். ஏன்னா அவர் ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன். அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து எழுந்தவர். அவர் ஒருவர் தான் ஜெயம் கொடுக்கிற ஒரு நல்ல தேவன். இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோற்கடிக்கப்பட்ட, நீங்கள் தோற்று போன காரியத்தை ஆண்டவராகிய தேவன் தாமே அதை ஜெயமாய் மாற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாட்களில் உங்களுடைய தாழ்வை, நீங்கள் தாழ்த்தப்பட்டிருக்கிறதை கர்த்தர் நினைவு கூறுகிறார். உங்கள் தோல்விகளை, நீங்கள் தோற்கடிக்கப்பட்டதை கர்த்தர் நினைவு கூர்ந்து அவர் உங்களை விடுவிக்கிறவராக, அவர் உங்களை வாழ வைக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். உண்மையாகவே இந்த நாட்களில் அவர் உங்களை நினைக்கிறார். நீங்கள் தாழ்ந்திருக்கிறதை, நீங்கள் தாழ்த்தப்பட்டதை கர்த்தர் நினைக்கிறார். நீங்கள் தோற்று போனதை, நீங்கள் தோற்கடிக்கப்பட்டதை கர்த்தர் நினைக்கிறார். தேவன் உங்களை நினைத்து, உங்கள் தோல்விகளை, நீங்கள் தாழ்ந்திருக்கிறதை கர்த்தர் நினைத்து, நிச்சயமாகவே அதில் இருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல விடுதலையை, நல்ல ஒரு ஜெயத்தை கர்த்தர் தந்து அவர் உங்களை வாழ வைப்பார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாகவே கிருபை உள்ள தேவன், ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்கள் தோல்விகளை ஜெயமாய் மாற்றுவார். ஆண்டவர் தாமே உங்களை நினைக்கிற ஒரு நல்ல தேவன், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை என் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவருடைய தாழ்வான காரியங்கள், தாழ்ந்திருக்கிறதை, அவங்க தோற்று போனதை, அவங்களுடைய தோல்விகளை கர்த்தர் நினைத்து நீ ஜெயமாய் மாற்றுவதற்கு நீ உண்மை உள்ள தேவன், நீ ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன். ஆண்டவரே, என் தேவன் ஆசீர்வதிங்க, வாழ்ந்திருக்க பண்ணுங்க, நீங்கள் மகிமைப்படுங்க. நீர் வாழ வைக்கிற தேவன், நீ ஜெயம் கொடுக்கிற தேவன். அருமையான நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தாமே இந்த நாட்களில் நீங்கள் சகலத்திலையும் ஆசீர்வதித்து நீங்கள் உயர்த்துங்க, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.